இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா ஓப்பனா கேக்குறேன். நடிகை அனுகிரகா நம்பியார அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கூப்பிட்டாங்க. அது நம்ம அவங்க சொல்லாம சொல்ல முடியாதுல்ல. மயில்ன்ற வார்த்தை கூட நீங்க பயன்படுத்தி கூட இருங்க. அந்த சைடுல என்ன சொன்னாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லை. அவர் என்ன வார்த்தை சொன்னாரு அதுக்காக நீங்க மயில்ன்ற வார்த்தை சொன்னீங்க. புரிஞ்சுங்களா? இப்போ ரூடா பேசுறது ஒண்ணு இருக்கு. யாரு வேணா ரூடா பேசலாம். பொதுவெளியில ஒரு நடிகையும் பொதுவெளியில அப்படி அசிங்கமா பேசிக்கிட்டா சார், இது அதனால தான் எனக்கு சந்தேகம் வருதுங்கிறது. அதனாலதான் சந்தேகம் வருது. அந்த சைடுல அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, 2 குற்றச்சாட்டோடு நின்னா பரவாயில்ல, அவங்க உடல் கெட்டு போனது சொல்றாங்க. இதனால எனக்கு உடம்பு கெட்டு போச்சு, என்னால நான் வாமிட் எடுத்தேன், அதை எடுத்தேன், இதை எடுத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா? அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அந்த படத்தோட பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை. அது ஏதோ இருந்திருக்கு. வணக்கம். இந்திய நமது சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் எருமசாணி விஜயோட மனைவி இந்த விஷயத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்து பெருசா போய்கிட்டு இருக்கு. பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகர், சின்ன நடிகரா இருந்தாலும் அவர் எல்லாருக்கும் பிடிக்கும், நல்லா காமெடி பண்ணுவாரு. எருமசாணி விஜய் அவருடைய மனைவி, அந்த ஆப்போசிட்ல இருந்த இன்னொரு நடிகை, என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு இவங்க 2 பேருடைய நேர்காணலையும் நீங்க பாருங்களேன். 2 பேரும் கொடுத்துருக்க அந்த வீடியோ நேர்காணல் கிடையாது, அது ஒரு என்ன சொல்ற வீடியோ கிளிபிக்ஸ் தான் அது. அதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், 2 தரப்புலையுமே உண்மை இருக்கான்னு பார்த்தா 2 தரப்புலையும் உண்மை இல்லை. எல்லை மீறி போயிருக்காங்கன்னா 2 பேருமே எல்லை மீறி போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டை நான் சொல்றேன், நீங்க பாருங்க. முதல்ல இவங்க சொல்றதை எடுத்துப்போம், நடிகை சொன்னதை எடுத்துப்போம், சரிங்களா? இவங்கெல்லாம் பேரை சொல்லி பெரிய விளம்பரமா ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க பேசுறது நான் என்ன, எனக்கு பிரதானமாக அவங்க பேசுறதுல நிறைய பேசுறாங்க. பிரதானமாக அவங்க பேசுறத ஒரு விஷயம் தான் நமக்கு தெரிய வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பேமெண்ட் கொடுக்கலன்றது தெரிய வருது. பேமெண்ட் ஆகலை. இப்போ எதுக்கு பேமெண்ட் ஆகல? இவங்க நடிக்கிறதுக்கு நல்லா கேட்குறீங்க. முதல்ல இவங்க நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் ஆயிருக்காங்க. 6 மாசமா கிட்டத்தட்ட 9 மாசமா எனக்கு வேலையே கொடுக்காம இவங்க இழுத்துட்டே போறாங்க. வேற ஒரு படத்தை அக்ரிமெண்ட்டும் 1 இயருக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. வேற படத்துக்கு போகவும் முடியல என்னால. அதனால எனக்கு பேமெண்ட்டும் கொடுக்காம இருக்காங்க. இப்போ நல்லா புரிஞ்சுங்களா? முதல்ல இந்த சைடு பேசிட்டு நம்ம அப்படியே அந்த பக்கம் போவோம். எருமசாணி கிட்ட அப்புறமா போவோம். முதல்ல இவங்க கிட்ட பேசுவோம். இவங்க பேசணும்னா முதல்ல 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்க சார். அக்ரிமெண்ட் போட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான அந்த இவங்களுடைய அந்த காட்சிகள் இன்னும் படம் பிடிக்கவே இல்லை. படத்துக்கு ரிசர்ச்னு பேர் வச்சிருக்காங்க. அதில் இவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. அதில் இவங்க 1 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. அனுகிரகாவா? ஆமாம், அனுகிரகா. ரொம்ப சொல்லி விளம்பரம் பண்ணுறாதீங்க. அப்புறம் ஊர் முழுக்க அனுகிரகான்னு அதுக்கு தான் இதை பண்ணுறதோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் 2 தரப்புலையுமே நம்ம பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அங்கே சொல்லப்படுறது என்ன கேட்டிங்கன்னா, 1 இயர் நீங்கள் சொல்கிறீங்க, 1 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்போ இந்த பிரச்சனையை கலப்புறீங்கன்னு கேட்டிங்கன்னா, 9 மாசமா எனக்கு வேலையே கொடுக்கவே இல்லை. 9 மாசம் குற்றச்சாட்டா இருக்கு. நான் என்ன கேட்குறேன், முதல் 2 மாசம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் எருமசாணி விஜய திட்டுறாங்க? இதுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்க, 9 மாசம் சம்பளம் தரல. இப்போதான் நீங்கள் பேசுறீங்க. ஆனால் இதை பேசும்போது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் நியாயமாக உள்ளபடியே நீங்கள் 2 மாசத்துல நீங்கள் வேலை கொடுக்கறனால என்னங்க நான் வந்துருக்கேன், எனக்கான காட்சிகள் எதுவுமே கொடுக்கவே இல்லை, எதுவும் படம் பிடிக்கவே இல்லை, நீங்கள் இப்படியே போயிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்கணும் இல்லையா? அப்போ சம்பளத்தையும் கேட்கணும். 2 மாசம் சம்பளத்தை கேட்கணும், 3 மாசம் சம்பளத்தை கேட்கணும், 4 மாசம் ஆன கூட நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணணும். ஆனால் அது வரைக்கும் அப்படியே இருந்துட்டு 9 மாசம் முடியும் போது நமக்கு என்ன, நம்ம காட்சி எப்போ வருதோ அப்போ சம்பளம் தர போகிறாங்க அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருந்துட்டு இப்போ 9 மாதம் பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பளம் கொடுக்காத போது எனக்கு இதை பண்ணிட்டாங்க, நான் எனக்கு உடம்பு சரியாக இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க, நான் இப்படி ஆகிட்டேன், நான் எனக்கு கொடுமைப்படுத்தினாங்கன்றது, அதாவது என்னன்னா பிசிக்கலாக இவங்களை கஷ்டப்படுத்தினாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. நடிகை அனுகிரகா அவ்வளோ பெரிய நடிகை அவ்வளோலாம் கிடையாது சார். என்ன நடிச்சிருக்காங்க? நான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெரிய இன்ஸ்டா பிரபலங்களும் என்ன சொல்லிக்கலாம், பெரிய இதெல்லாம் கிடையாது. இதில் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது, என்ன வாய்ப்புகள் தடுக்கப்படும், ரைட், அப்படியே கூட எடுத்துப்போம். உங்களுக்கு வாய்ப்புகள் தடுக்கிற மாதிரி இவங்க சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் எப்போ பிரச்சனை கிளப்பணும்? அடுத்த 3 மாதத்தில் அதிகபட்சம் 3 நாட்கள் 3 மாசத்துல நீங்க அந்த பிரச்சனையை கிளப்பி என்ன செய்யணும் கேட்டா, நீங்க ஒன்னு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா ஓப்பனா கேக்குறேன். நடிகை அனுகிரகா நம்பியார அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கூப்பிட்டாங்க. அது நம்ம அவங்க சொல்லாம சொல்ல முடியாது இல்ல. பட் அவங்க சொல்லக்கூடிய அப்படின்னு கேட்டா, என்ன பிசிக்கலா என்ன கஷ்டப்படுத்தினாங்கன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. பிசிக்கலா கஷ்டப்படுத்துறது அதுதான் நான் கேட்கிறேன். அது வெளிப்படையா அவங்க பேசல. என்ன இப்படி பண்றாங்க, என்ன மன உளைச்சல் ஆயிட்டு, நான் என்ன கஷ்டப்படுத்தினாங்க, என்னால உடம்பு முடியாம போயிடுச்சு. நான் இப்போ நீங்க எப்படி சொல்லுங்க என்னன்னு கேட்டா, ஏன்னா ராத்திரி மகளும் ஷூட்டிங் என்ன அலைய வச்சு பார்த்தீங்கன்னா தினமும் எனக்கு ரெஸ்டே கொடுக்காம என்னை கஷ்டப்படுத்தினாங்க சார். என்ன வேலை வாங்கினாங்க, என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க.
நைட்டு ஷூட்டிங், பகல் ஷூட்டிங் மாற்றி மாற்றி. ஆனால் நீங்களே சொல்கிறீங்க என் சம்மந்தப்பட்ட காட்சியே படமே எடுக்கல சொல்கிறீங்களா? நீங்கள் தானே சொல்கிறீங்க என் சம்மந்தப்பட்ட காட்சி படமே எடுக்கவே இல்லை, நான் வேற ஒரு இடத்துல வந்து வாய்ப்பு போகிறேன், அதுவும் எனக்கு தடுத்து வந்து வச்சுருந்தாங்க. ப்ளேம் பண்ணுறாங்களே தவிர வேற இடத்துல ஷூட்டிங் போக முடியல, என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க, ப்ளேம் பண்ணுறீங்க. பேமெண்ட் கொடுக்கல, ப்ளேம் பண்ணுறீங்க. இது ரெண்டு தான் உங்ககிட்ட பிரதானமாக இருந்தது. அதாவது கேட்டினா உங்களால் எனக்கு மற்ற வாய்ப்புகள் போச்சு, எனக்கு சம்பளம் கொடுக்கல. இதுதான் உங்கள் பிரச்சனை, இதுதானே உங்கள் பிரச்சனை. சரிங்களா? இதை சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா, நான் பிசிக்கலாக எனக்கு உடம்பு முடியாது ஆயிடுச்சு, நான் இப்படி ஆகிட்டேன், அப்படி ஆகிட்டேன், அது ஆகிட்டேன், இது ஆகிட்டேன்னு சொன்னால் அது எப்படி பொறுப்பு? வேலை வாங்கிட்டு என்ன ராத்திரி பகலா என்ன கஷ்டப்படுத்தி வேலை வாங்க கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எருமசாணி விஜய் கிட்ட பேசிட்டு அப்புறம் நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வரலாம். கண்டிப்பா இருக்கும் சார். இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து தயாரிப்பாளர் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு, அவங்க பேமெண்ட்டுக்கு அவர் தான் பொறுப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தயாரிப்பாளர் தரப்புல இருந்து யாரும் எதுவும் பேசவே இல்லை. இங்க பேச்சு நடக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா பேசுறாங்க, அவங்க விஜயகுமாரோடைய மனைவி பேசுறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்காக பேசுன நபர் வந்து மலையாளி, மலையாளத்தில் வந்து இவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேச முடியாதனால என்கிட்ட போனை கொடுத்துட்டாரு, நான் பேசினேன். விஜயோட மனைவி, ஆமாம் மனைவி எருமசானி விஜயோட, ஆமாம் எருமசானி விஜயகுமாரோட மனைவி கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க பேசும்போது நான் வந்து ரெண்டு தரப்புல என்ன நடந்ததுன்னு தெரியாம ஒரு தரப்புல அவங்க பேசுறாங்க. ரெண்டு தரப்புல என்ன பேசுனா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே சொல்றாங்க என்னன்னாக்கா, நான் மயிறு பேசாத மயிர்னு ஏதோ சொன்னதோ ஒரு வார்த்தை, மயிருன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓ, நீங்க மயிர்ன்ற வார்த்தையை கூட நீங்க பயன்படுத்தி கூட இருங்க. அந்த சைட்ல என்ன சொன்னாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லை. அவர் என்ன வார்த்தை சொன்னாரு அதுக்காக நீங்க மயிர்ன்ற வார்த்தையை சொன்னீங்க. புரிஞ்சுங்களா? இப்போ ரூடா பேசுறது ஒன்று இருக்கு, யார் வேணா ரூடா பேசலாம். இங்க மென்மையா பேசுறதுக்கு தான் ஆள் பஞ்சம், ரூடா பேசுறதுக்கு இல்லை. நம்மளே 10 காலையில் 10 மயிரும் தான் பேசிட்டு இருக்கிறோம். புரியுங்க சொல்றது? மயிருன்றது கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் நீங்க இந்த வார்த்தை சொல்லும்போது மயிருன்னு ஒரு வார்த்தையை நீங்க ஒரு வந்து எதிர்க்க வந்து அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஈக்குவல் தான் மயிருன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அவர் என்ன வார்த்தை உங்களை சொன்னார்? ரூடா உங்களை வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை சொன்னாரு? அப்போ நீங்க வந்து இந்த மயிருன்ற வார்த்தையை சொன்னீங்க, அதை சொல்லவே இல்லை. ஆனால் நான் வந்து மயிருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். இதுல என்னன்னாக்கா, இந்த 2 பெண்களும் பேசிட்டு மற்ற ஆண்கள் தயாரிப்பாளர் அந்த ஆண் யாரோ தெரியல, XRY தெரியல, விஜயகுமாரும் எருமசானி விஜயகுமாரும் பேசவே இல்லை. இந்த 2 பெண்கள் மட்டுமே மாறி மாறி பேசும்போது, வீடியோ விட்டு பேசும்போது சமூக வலைதளத்தில் இது வந்து ஒரு பேசும் பொருளாகுது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது, இயல்பான ஒரு சந்தேகம் வருது. உங்களுக்கும் ஒரு சந்தேகம், எனக்கும் ஒரு சந்தேகம் வருது, ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் சந்தேகம் வருது, மீடியாக்கள் எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த ரிசர்வ்ன்ற அந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக பப்ளிக் கிட்ட இந்த மாதிரியான பெண்கள் வந்து சாடுறாங்களோ, இவங்க ஸ்கிரிப்டடோ, இது ஒரு வேலை 2 தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ட்ராமா போடுறாங்கன்னு ஒரு சந்தேகம் வருது. எனக்கு என்ன சந்தேகம்னா, நடிகை அனுகிரகா வந்து தயாரிப்பு ப்ரொடக்ஷன் மேலே தான் புகார் தெரிவிக்கிறாங்க. நியாயப்படி அங்கதான் புகார் தெரிவிக்கும். ஆமா. ஆனா நடிகை அனுகிரகாவுக்கும் எருமசானி விஜய்க்குமே மோதிக்கிறாங்களே, அது அட்ஜஸ்ட்மென்ட் கூப்பிட்டாங்க. அவங்க அட்ஜஸ்ட்மென்ட்ன்ற ஒரு வார்த்தை வந்து பெரிய வார்த்தை, அது அதை வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க சொல்லாம மோதிக்கிறாங்க. இல்ல எனக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்தது? சம்பளம் தரல, வேலை கொடுக்கல, 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டீங்க. இது யார்கிட்ட பேசணும்? அவங்க சொன்ன மாதிரி தயாரிப்பட்ட பேசணும். எதுக்காக இவங்க கிட்ட பேசுறாங்கன்னா, ஒருவேளை இவங்க வந்து முன்னாடி இருந்து அதை வந்து படத்துல முக்கிய பங்கு இவங்களுக்கு இருக்கலாம், ஒருவேளை இவங்க தான் ஒருவேளை அவங்களை பேசி கூப்பிட்டுருக்கலாம், ஒரு மீடியேஷனா இருந்திருக்கலாம், ஒருவேளை தயாரிப்பாளருக்கும் இந்த அனுகிரகாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேஷனா கூட இவங்க இருந்திருக்கலாம். யாரு? எருமசானி விஜயகுமார் இருந்திருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா, நீங்க சொல்லக்கூடிய சார்ஜஸ் என்ன? எனக்கு சம்பளம் தரல, வேலையும் வாங்கல, அக்ரிமெண்ட் போட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பொதுவெளியில நடிகையும் பொதுவெளியில அப்படி அசிங்கமா பேசிக்கிட்டா சார், இது அதனால தான் எனக்கு சந்தேகம் வருதுங்கிறேன். நான் அதனால தான் சந்தேகம் வருது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் மயிருன்னு அவன் சொன்னது, நான் சொன்னது உண்மைதான்ன்றது வெளிப்படையா சொல்றாங்க. யாரு? எருமசானி விஜயகுமாரோட மனைவி பேசுறாங்க. புரியுதா சொல்றது? யார சொன்னாங்களா? அவங்க வந்து இது யார சொல்றாங்கன்னா, இந்த சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகாவுடைய யாரோ ஒரு ஆண் நண்பர், ஆண் நண்பர் சொன்னதான், ஆண் நண்பர் பாய் ஃப்ரெண்ட் சொன்னாதான் நீங்க ஒத்துப்பீங்களா? ஆண் நண்பர் பாய் ஃப்ரெண்ட் அது வேற மாதிரி போயிட போகுது அப்படி இப்படின்னு. பட் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பெண் பாவம் பொல்லாதது இல்லையா? யாரா இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண் நண்பர் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. ஆண் நண்பர்னா நீங்க பாய் ஃப்ரெண்டு, நீங்க அப்புறம் அடுத்த கட்டம் போவீங்க, அவங்க அவருக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தான்னு கேட்பீங்க, எல்லாம் தெரியாதா? ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல அனுகிரகாவுடைய தோழர்கள் யாரோ ஒருத்தர் வந்து பேசியிருக்கிறாரு, அவர் நண்பர் ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் அவங்க பேசும்போது
வாக்குவாதங்கள் நடக்கும். நீ என்ன நான் என்னன்னு இதெல்லாம் இயல்பா நடக்கிறது தானே சார். இதுல யாரு முன்னாடி விட்டாங்கன்னு சொல்லி ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது வார்த்தை. ஆனாலும் இவங்க ஒத்துக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஆமா நான் மயிரன் பேசுனது உண்மைதான்றாங்க. இப்போ எனக்கு அந்த சந்தேகம் வலுக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பகிரங்கமா ஆமா நான் மயிரன்னு திட்டினது உண்மைதான் சொல்லி இவங்க சொல்லும்போது, உறுதியா சொல்லும்போது, அந்த சைடுல அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, 2 குற்றச்சாட்டோடு நின்னா பரவாயில்ல, அவங்க உடல் கெட்டு போனது சொல்றாங்க, இதனால எனக்கு உடம்பு கெட்டு போச்சு, என்னால நான் வாமிட் எடுத்தேன், அதை எடுத்தேன், இதை எடுத்தலாம் சொல்றாங்க அவங்க. அப்படி என்ன, அப்ப அதுதான் நானும் கேட்கிறேன். இப்போ வேலையே வாங்க சார், நீங்க இப்படி சொல்லுங்க சார். என்ன ராத்திரி மூலம் போட்டு என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வாமிட் எடுத்தேன், உடல் கெட்டு போச்சு, இதெல்லாம் அதெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அதுதான் சொல்றேன் நானு. என்ன நடக்குது எனக்கு வேற ஏதோ இப்ப அடுத்த கட்டம் அதை நோக்கி நகர்ந்துவாங்களோன்ற ஒரு இது நமக்கே அந்த யோசனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன இப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுவாங்களோன்ற அந்த சந்தேகம் நமக்கு வருது. அதுதான் எருமசாணி விஜய் மீது எருமசாணி விஜயகுமார் தானே சார் இதுல பேசணும். இவங்க எதுக்கு ஒய்ஃப் பேசுறாங்க? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பதில்? ஏன் பேசுனா, அவர் வந்து மலையாளி, இவர் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து மலையாளம் தெரியாது, அதனால என்கிட்ட போனை கொடுத்துறாரு, நான் பேசினேன். நல்லா புரிஞ்சுங்க, இந்த படத்துல தொடர்புடையவங்க யாரு? அவங்க தான் விஜயகுமார் தான் பேசணும். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஆண் நண்பர் பேசும்போது உள்ளபடியே உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஒரு பெண் பேசினா கூட சொல்லுவாங்கன்னு கேட்டால், இது பதில் நம்ம பேசினா ஏதாவது பிரச்சனையா இருப்போது சொல்லிட்டு இந்தா நீ பேசு அப்படின்னு சொல்லி மனைவியிட கொடுப்பாங்க. இது நடக்கும். இங்க என்னடான்னா, இங்க எப்படி இருக்கான் பாருங்க எருமசாணி விஜயகுமார், ஆளை பார்க்கணும் உண்மையிலேயே. இது எனக்கு புரியல, அவன் வந்து விளக்கணும். இங்க பேசுறது அனுக்கிரகா பேசி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜயகுமார் பேசி தான் பரவாயில்ல. அனுக்கிரகாவுடைய காதலர் ஆண் நண்பர் யாரோ ஒருத்தர் பேசுறாரு சார், அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யார் பேசணும்? விஜயகுமார் தானே பேசணும். அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, லாங்குவேஜ் ப்ராப்ளம், இந்த நீ பேச சொல்லி இவர்கிட்ட கொடுத்தாங்க. சரி, இவங்களாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து மலையாளத்துல பேசுறாங்கன்னா, மலையாளத்துல பேசுறா மயிரும் திட்டுன்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பிரச்சனை இது கிடையாது. பிரச்சனை இது கிடையாது. வேற ஏதோ ஒண்ணு 2 தரப்புலயும் மறைக்கிறாங்க. ஒன்னு வெடிச்சிடும், ஒன்னு வேற ஏதாவது மிஸ்யூஸ் இருக்கலாம், மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம். ஆமா ஆமா, அப்படி ஏதாவது வரலாம். அப்படி இல்லைன்னா 2 தரப்புலயும் பேசி வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்டட் இது ரிசர்ச் படத்தோட ப்ரொமோஷனுக்கு பண்றாங்க. இவ்வளவுதான். இது 2 தாண்டி எதுவுமே இருக்காது. ஒண்ணு வேற சார், ஒரு குற்றச்சாட்டு சொல்ல நியாயம் இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க, 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்றீங்க, 2 மாசம் வேலை கொடுக்கல, சம்பளமும் கொடுக்கல, நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? இந்த சூரியவம்சம் படத்துல நீங்க இது முதல்ல இத பேசுங்க சார். இது முதல்ல அதான் சார், நீ ஒரு உறுப்பினர், இது ஒரு நான் சொல்றேன், நல்லா தெரியுது. நீங்க சொல்லும் போதே வந்து ஒரு பொருள் இருக்கா சார். 2 மாசம் வேலை தரல, 3 மாசம் வேலை தரலனால சம்பளமும் தரலனா நீங்க என்ன செய்வீங்க? ஆனா சார், வேலையும் தரல, சம்பளமும் தரல, பேசுறது ஒரு சாதாரண சப்த மேட்டரா இருக்குல்ல. சமூக வலைதளத்துல யூடியூப் போய் பாருங்களே, இது வந்து ஒரு நாட்டோட பிரச்சனை மாதிரி. என்ன தெரியுங்களா, யார் அடுத்த முதல்வர் கூட கிடையாது சார். இது இந்த மேட்டர் தான் கால்ல இருந்து 4 மீடியால கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இது உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு வந்தேன். ஏன்னா எனக்கு ஃப்ரீடம் வேணும் பேசுறதுக்கு, மற்ற எதாவது ஃப்ரீடம் தர மாட்டாங்க. எனக்கு இங்க ஒரு சைடு பேச எனக்கு பிடிக்காது. இது 2மே நல்லா தெரிஞ்சிச்சு. வந்து பாத்தீங்கன்னா வந்து போத் சைடுமே வந்து பாத்தீங்கன்னா நியாயம் இல்ல. அவன் பேசினா ஆம்பளை பேசினா ஆம்பளை தான் பேசணும். ஆமா, அவன் ரேஷா கூட பேசுவான், ரூலா கூட பேசுவான். அப்ப நீ என்ன சொல்ற, பெரிய மலையாளம் மலையாளம் பேச புரியாது அவனுக்கு, மலையாள மனோரமா. அதான் இதுக்கு பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கிராமர், இவங்க மலையாளம் கிராமர் தெரிஞ்சவங்க. அவன் என்ன பேச போறான்? எப்படியோ வந்து சார் மலையாளத்தும் தமிழ் கொஞ்சம் தான் சார் வித்தியாசம். நம்மளா அண்ணன் தம்பியா ஈஸியா புரியுது. என்ன சொல்றது, என்ன சொல்ற, மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா டீ சாப்பிடுறியான்னு கேட்கறான். எது மலையாளத்துக்கு அவனே டீ சாப்பிடுறியான்னு கேட்கறான். நாம தான் சாயா கொடுன்னு கேட்கறோம் அவன்கிட்ட. இல்ல சார் அப்படிதானே கேட்கறான். அந்த மாதிரி இங்க பெரிய இதுக்குறோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. அவர் எங்க வீட்டுக்காரர் இங்க என்ன நடந்திருக்குன்னா, இவங்க சைட்ல இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டா, முதல்ல ஃப்ரீயா இருந்திருக்கிறாங்க. ஒரு 4 மாசம் 5 மாசம் இருக்காங்க. 4 மாசம் 5 மாசம் தான். இப்போ 1 வருஷம் அக்ரிமெண்ட் முடியும் போது கூட பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கும் போல, சம்பளமும் வரல அப்படின்னு இதுதான் தெரியல. எனக்கு யாரையோ கையை பிடிச்சி இழுத்து, இது ஏதோ உள்ளுக்குள்ள வேற ஏதோ நடந்திருக்கு. இது வேற ஏதோ நடந்திருக்கு, வேற ஏதோ யாரையோ கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க, யாரோ கிவன் டேக்கன் ஏதோ இருந்திருக்கு, கொடுத்து வாங்கல அப்படின்றத நம்ம ஒரு அனுமானிக்க முடியல. ஏன்னா 2 சைடு நியாயமே இல்லையோ, உண்மையே இல்லையே. இப்படி சொல்லணும் என்ன தெரியுமா சார், சார் எனக்கு 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டாங்க, நானும் 2 மாசம் 3 மாசம் போட்டேன், சம்பளமும் வரல, ஷூட்டிங்கும் பண்ணல, 4 மாசம் பார்த்தேன் சார், 5 மாசம் பார்த்தேன். கிளம்பி போக வேண்டியதானே, கிளம்பிட வேண்டியதானே. அப்புறம் பெரிய அக்ரிமெண்ட், பெரிய இந்த ஒப்பந்தம் பாருங்க, ஈரான் வந்து US ஒப்பந்தம், பெரிய இது தூக்கி போட்டு போக வேண்டியதானே. நீ ஃபிக்ஸ் பண்ணது வந்து நீ ஷூட்டிங்கே போல, புரிஞ்சுக்கலாமா? அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த படத்தோட பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை அது ஏதோ இருந்திருக்கு சார். இல்லன்னா வந்து பார்த்தா கடைசி இதுக்கு அங்கதான் போய் நிக்கும். இது நீங்க சொல்லுங்க சார்.
உடல் கெட்டு போகுது சார், ரெஸ்ட்ல இருக்கிறீங்க சார், உங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடுச்சு, உடம்பு கெட்டு போச்சு, வாந்தி வருது, அது ஆயிடுச்சு இதாயிடுச்சு, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீங்க இப்படி சொன்னா இப்படி நான் ஒத்துப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ராத்திரி முதல்ல எனக்கு கடுமையா வேலைங்க, நான் கஷ்டப்பட்டுனாங்க சொல்லிட்டீங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டே கொடுக்காம சார், உடம்பே கெட்டு போயிடுச்சு சார் எனக்கு. அப்படிதான் சொல்லிதான் பரவாயில்ல, வேலையும் வாங்கலன்றீங்க, ஷூட்டிங்கும் போகலன்றீங்க, இது 1 year அக்ரிமெண்ட் போட்டு வேற எந்த படத்துக்கும் வாய்ப்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. இதுல வேற ஏதோ ஒன்று மறைக்கப்படுது, இது வேற ஏதோ மறைக்கப்படுது, ஏதோ ஒரு மர்மமான விஷயம். சரி, இவங்க சொல்றாங்க தயாரிப்பாளர் கேள்வி சொல்லுங்க, அந்த தயாரிப்பாளர் நீங்க தான் பேசுவீங்க. அந்த நடிகைக்கும் இந்த நடிகருக்கும் விஷயம் 4 செவத்துக்குள்ள ஏதோ ஒன்று நடந்தது. இங்க தயாரிப்பாளர் யார் சார் முதல்ல சொல்லுங்க சார், அவங்க தான் பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு ஸ்கிரீன்ல வர மாட்டேங்கிறாரு. அதைத்தான் நான் கேட்கிறேன், யார் ஸ்கிரீன் கொண்டு வரணும் சொல்லுங்க, யார் கொண்டு வரணும்? விஜயகுமார் தான் கொண்டு வரணும், ஸ்கிரீனுக்கு அவங்க தானே கொண்டு வரணும். பிரச்சனை பாதிக்கப்பட்டது நடிகையா இருந்தா நடிகை கொண்டு வரணும். நடிகை சொல்றோம்ல, நடிகைன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டேங்க. கடப்பார மூணு மாதிரி இருக்கிறான் தயாரிப்பாளர் யாருன்னு தெரியல. இது இப்ப அவங்க தான் சந்தேகம் வருதால நமக்கு. ரெண்டு தரப்புல 2 பொம்பளையும் மோதுறாங்க. அப்போ தயாரிப்பாளர் அமைதியா இருக்காருன்னா, ஒருவேளை இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுதுங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, எங்களுக்குள்ள நாங்க மோதணும்னு சொன்னா இந்த சமூக வலைதளத்தில் வேலை இல்லாதவங்கலாம் எங்க கதையை எடுத்து பேசுவானுங்க. இந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிக்கப் ஆகும். கரெக்டா? இருந்தாலும் தயாரிப்பாளர் வந்து அப்பியர் ஆயிரணும் சார், இது என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சார். இது ஸ்கிரிப்டரு நல்லா தெரியுது, அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பிரச்சனை அங்க இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கிவன் டேக்கர் பிரச்சனை ஏதோ இருக்கு, கொடுத்தாங்கனதுல ஏதோ ஒன்னு இருக்கு. நம்ம யார் பக்கம் பேசுறோம் சார், 2 பக்கம். இத ஒரு பெரிய வரைக்கும் எரமசாணி விஜயகுமார் அமைதியா இருக்கிறாப்ல, இதுதான் பிரச்சனை. இங்க எது ஒருவேளை அவரு சம்பந்தப்பட்ட அதுதான் இப்ப யோசிக்கிறதா இருக்கு. இப்ப பேசணும்ல, இதுல யார் சார் பேச வேண்டியது? சார் தயாரிப்பாளரும் எரமசாணி விஜயகுமார் தான் சார் பேசணும். அந்த சைடுல அந்த பொண்ணு பேசணும், அனுக்கிரகா பேசணும், இவங்க எல்லாம் பேசவே கூடாது. இந்த கிச்சன் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வரக்கூடாதுங்க. அதே மாதிரி அவன் லவருக்கு வரலாம், அவன்லாம் வரக்கூடாதுங்க உள்ள. பிரச்சனை யாருக்கா இருக்கு? எரமசாணி விஜயகுமார், தயாரிப்பாளர் அனுக்கிரகா, இது முக்கோணம் தானே. இது நல்ல சம்பந்தம் இல்லாத அவன் ஒருத்தன் வரான், யாருன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது சார் அந்த ஃபேஸ். சார் இணையத்தை சார் இன்ஸ்டால இருக்கிறவங்க தான் சார் பெரிய அப்படியே ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னா ஒரு 500 படத்தில் நடிச்சு ஆஸ்கார் அவருக்கு போன மாதிரி பேசிட்டு இருக்கியா. எல்லாம் இந்த இணையத்தை இன்ஸ்டால சார். இன்ஸ்டான்றது நல்ல பிளாட்ஃபார்ம் சார். திறமையான பிள்ளைகள் நம்ம எவ்வளோ பேர் பார்க்குறோம், ஆண் பெண் எல்லாருமே பார்க்குறோம். திறமையானவங்க அவங்களுடைய வந்து அவங்கள வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். அதை தாண்டி வராங்க. இன்னைக்கு பாருங்க வந்து வாட்டர்மேன் தேவர் வந்து இன்ஸ்டா ப்ராப்ளம்னு சொல்லி கேள்வி பண்ணீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ரேஞ்சுக்கு போயிட்டார் அவர். இது இன்னைக்கு அவரை எடுத்தா இணையம் மொத்தம் முடங்கிடுது, இது சஸ்பெண்ட் ஆகுது அப்படியே. இது ஃபேஸ்புக் வெடிக்குது சார். இது வந்து ஆமா சார், ஸ்டார் தட்டுறாங்க. யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகுது அப்படியே. இது நீங்க நினைக்கிறீங்க இன்ஸ்டா தான் இத்தனைக்கும் அவரு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கிறார் பாருங்க. மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவரை ஒப்பிட அளவுக்கு நீங்க போனோம்னா நீங்க யார்கிட்ட போகணும்? தலைவர்கிட்ட தான் போகணும். அடுத்தது விஜய் கிட்டயோ, இது விஜய் கிட்ட ஒப்பிட முடியாது. அதை தாண்டி தான் இப்போ அவரு. ஆமா, விஜய் வந்து பொலிட்டிக்கல் வாட்டர் மாஸ்டர் ஆயிட்டாரு. இது பொலிட்டிக்கல் வாட்டர் மாஸ்டர் ஆயிட்டாரு. இவர் வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து விஜயோட அந்த மெகா ஸ்டார் வந்து கடந்து தலைவர்கிட்ட போயிட்டு இருக்காரு. விஜய்க்கு போட்டி வாட்டர்மெலன் ஸ்டார். ஆமா, என்ன சொல்றீங்க? அப்படிதான் சார் ஆயிடுச்சு. சரி, அப்ப இணையத்தை நீங்க வந்து இன்ஸ்டா வந்து நீங்க அவ்வளவு புரியுது ஒரு என்ன குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க. புரியுது. ஓகே, பல பேர் சார் இன்னும் சீரியஸா சொல்றேன், நாட் ஜோக். இன்ஸ்டால நான் பல பேரை ஃபாலோ பண்றேன். டேலண்டான பிள்ளைங்களா இருக்கிறாங்க சார். நம்ம அதுக்காக அந்த பிளாட்ஃபார்மையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுல வர ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு தந்து மேல போறதுக்கான வந்து வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி வந்து குருட்டடியாக உள்ளே போயிட்டு நான் ரிசர்ட்னு ஒரு வெப் சீரிஸ் போனேன், எனக்கு சம்பளமே கொடுக்காம ஒரு 9 மாதம் வரைக்கும் கம்முன்னு இருந்தேன், அடுத்து 3 மாதத்தில் அக்ரிமெண்ட் முடியும் போது நான் பிரச்சனையை கிளப்பினேன் அப்படி இருக்கக்கூடாது. 3 மாதத்தில் பிரச்சனை கிளப்பினா நம்ம அனுகிரக பேசுறது சரின்னு சொல்லலாம். நீங்கள் 3 மாதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சம்பளத்தை மட்டும் பேசினா பரவாயில்ல, ஏன் உடம்பு கெட்டு போச்சுன்றீங்க. வேலை செஞ்சு உடம்பு கெட்டு போச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இது சீப்பாக இருந்துச்சு. என்னடா இந்த பொண்ணு சொல்லுது, வேலையே வாங்கலன்னு. இது வேலையே வாங்கலை, ஆனா வந்து என் உடம்பு கெட்டு போச்சு, எனக்கு வாமிட் வந்துருச்சு, என்ன இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னா நியாயம் வேற மாதிரி யோசிக்க தோணும். வேற மாதிரி யோசிக்க தோணுது இல்ல. அது ஓகே, இந்த விஷயத்துல ஒண்ணுமே இல்லை. அடுத்து என்ன மாதிரி பிரச்சனை வெடிக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி நன்றி சார்.